ரவீந்திரன், உங்க அப்சர்வேஷன், தமிழக வெற்றி கழகம் தனியா நின்னா மக்கள் மாற்றுன்னு திரு விஜய நினைப்பாங்க. அதன் மூலமாக 2026 திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றி முதல்வர் ஆக முடியும் திரு விஜய்னு திரு பிரசாந்த் கிஷோர் நம்புறார். ஜன் ஸ்வராஜ் கட்சி அங்கே பேக்வேர்டு குர்மிக்கும் பேக்வேர்டு யாதவுக்கும் இடையில் உள்ள அரசியலில் அதிகாரத்தை இழந்த பிராமின், கயஸ்தா, பூமிகார், ராஜ்புட் இவங்களுக்கான ஒரு கட்சியை அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த கட்சியை ஆரம்பித்து லெட்டர் பேடாக இருக்கல, லெட்டர் பேடாக இருக்காமல் களத்தில் சந்தித்து இமாம்கஞ்ச் தொகுதியில் 22%, பெல்கஞ்ச் தொகுதியில் 16%, ராம்கர் தொகுதியில் 4%, டெராரி தொகுதியில் 4%, களத்துக்குள்ள இறங்கி வாக்கெடுத்திருக்கிறாரு. களத்துக்குள்ள கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்ததிலே கமலஹாசன் 2.0 வாட்டு சீமான் கிட்ட அடிபட்டுட்டாரு விஜய். விக்கிரவாண்டியிலேயே நாங்குநேரில் நிற்காம லெட்டர் பேடாக இருந்ததிலே சீமான் கிட்ட விஜய் அடிபட்டுட்டாருங்கிறது பிரசாந்த் கிஷோருக்கு நல்லாவே தெரியும். கட்சி ஆரம்பிச்சா லெட்டர் பேடாக இருக்கக்கூடாது, களத்துக்குள்ள வரணுங்கிறது தான் பிரசாந்த் கிஷோர் அங்க நிரூபிச்சிருக்கிறாரு. திமுக அதிமுகவுக்கான மாற்றுன்னு விஜய பாக்குறாங்கன்னு சொல்றாருல அவரு. கமலஹாசனும் அப்படித்தான் சொன்னாரு. அவரு வெள்ளூர், நாங்குநேரி, விக்கிரவாண்டியில நிற்காம போனதுனால நாங்குநேரில் 2% ஓட்டு எடுத்த சீமான், ஹரிநாடாரோட கீழே ஓட்டு எடுத்த சீமான், விக்கிரவாண்டியில் 1.5% ஓட்டு எடுத்த சீமான், வெள்ளூரில் 2.6% ஓட்டு எடுத்த சீமான் இன்னைக்கு மக்களவை தேர்தலில் இண்டி கூட்டணிக்கும் என்டிஏக்கும் இடையில இந்தியாவிலே யாரும் செய்யாத சாதனையை செய்து 8%, மாயாவதி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யூபி 8%. பிரசாந்த் கிஷோர் ஒன்று லெஸ் இன்பார்ம்டு இல்லை, தெரியும் யாருக்கு சொல்லணுமோ அதுக்காக சொல்றாரு, அவர் உணர்வுக்காக சொல்றாரு. பீகாரின்னு சொல்லக்கூடிய சீமான் அவர் லிப் பண்ணுன்னு ஒரு நான் தமிழ் செல்வம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஹி நோஸ் இட், பட் அது அவர் சொல்லலை. இந்த சாதனை சீமான் படைச்சிருக்கிறாருன்னா எல்லா களத்திலும் நின்னாரு. விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேட் ஆனதிலே சீரியஸ் பிளேயர் இல்ல. கமலஹாசன் 2.0 தானா மக்கள் நினைப்பாங்க. அது 2026 நேரடியா 2026க்கு வந்தா பெர்ஃபார்ம் பண்ண முடியாதா விஜய்னா? அது அவர் சொல்றாரு. நான் ஏன் கருத்தா சொல்றேன், கமலஹாசன் 2.0 ஆயிட்டாரு. ஏட்டு சொரக்கா கமலஹாசன் 2.0 ரகு சொல்றதா அவர் சொல்றதாங்கிறது 26 ரிசல்ட்ல தான் தெரியும். யாரா செத்தான்னு ரிசல்ட்ல தான் தெரியும். இப்ப அவருக்கு கிளைம் அது ஏன் கருத்து, இது அவர் கருத்து. என்ன பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா, ஓட்டே போடாதவர்கள்னு ஒரு சதவீதம் இருக்கு, இவங்களுக்கு ஓட்டு போட விரும்பாதவர்கள், அதிமுக திமுகவுக்கெல்லாம் ஓட்டு போட விரும்பாதவர்கள்னு ஒரு சதவீதம் இருக்கு, ஏற்கனவே இருந்தவங்கலாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க மேல அதிருப்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க விஜய மாற்றா பாக்குறாங்கன்னு சொல்றாரு. அவர் அந்த கருத்து சொல்றதுல தவறு இல்லை, அது அவருக்கு 1/3 பங்குன்றார். அது நான் தெளிவா சொல்றேன். விக்கிரவாண்டிலையும் நாங்களும் களத்து விட்டு ஓடுனதிலே கமலஹாசன் 2.0 ஆயிட்டாரு. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி அதுல பலகீனப்பட்டுட்டாரு. விக்கிரவாண்டியில நிக்காததிலையும் ஈரோடு கிழக்குல நிக்காததிலையும் சீமான் எமர்ஜ் ஆயிருக்காரு. அவர் எடுத்த 16ங்கிறது அவர் அதிமுகவையும் பிஜேபியும் அடிச்சு எடுத்த ஓட்டு. அது மட்டுமில்ல, சீமான் மட்டும்தான் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் சொன்னா பொள்ளாச்சியும் கேட்கிறாரு. சீமான் மட்டும்தான் இன்னைக்கு கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சுன்னு கேட்கிறாரு. இங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்னாச்சுன்னு கேட்கிறாரு. அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைதாகலன்னு கேட்கிறாரு. இன்னும் சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்பல. தனிச்சு விஜய் போட்டிட்டா சீமானை விட குறைவா எடுப்பாருன்றீங்க. அடிபட்டுட்டாருங்கிறேன். கமலஹாசன் 2.0 முடிஞ்சிட்டாருங்கிறேன். நான் முடிஞ்சிட்டாருங்கிற கருத்தை சொல்றேன். விஜயகாந்த் 2009ல 10% வாங்கினாரு. அதனால சீமான் மட்டும் தான் வாங்கியிருக்காருன்னு. சீமான் 1% தான் வாங்கினாரு. விஜய் சீமானுக்காக போட்டியா வரலீங்க. விஜய் வேற லீக்ல இருக்காரு. நான் சின்ன வயசுல இருந்து கமல் ஃபேன் இருந்தாலும் கமல் 2.0 விஜய் சொல்றது நியாயமே கிடையாது. நீங்க அவரோட காரணத்தை சொல்றாரு. அவர் போட்டி இல்லங்கிறதுனால அவர் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ல முடியாதுங்க. நான் காரணத்தை சொல்றேன். விஜய் வெர்சஸ் சீமான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அதுவே கிடையாது போட்டி. இல்ல திமுகவே விஜய் சீரியஸா ஒரு நொடி சொல்ல அவர் கேட்ச் பண்ணல. 1% தான் சீமான் வந்தாரு, 8% விஜயகாந்த் வந்தாரு. விக்கிரவாண்டி நாங்குநேர்ல களத்தை விட்டு ஓடுனதுல சீமான் சுத்த வீரன் களத்துல ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். அல்லது நீங்க சொல்ற இடத்துல ஒரு போட்டி நான் ரிசல்ட் எப்படி வரும்னு சொல்றேன். நீங்க உங்க ரிசல்ட் சொல்றீங்க. இல்ல சார், இப்ப சீமானுக்கு சொல்றீங்க. இல்ல சீமான் தனிச்சு உங்களால அத கேட்ச் பண்ண முடியல. ரவீந்திரன், விஜய் தனிச்சு போட்டிட்டா சீமான் வாங்கின 8% விட குறைவா வாங்குவாருன்றீங்க. விஜய் அடிபட்டுட்டாருங்கிறேன். விக்கிரவாண்டி நாங்குநேர்ல சீமான் அடிச்சுட்டாரு, கமலஹாசன் அடிச்ச மாதிரி தெளிவா தான் நான் சொன்னேன். கரிநாடாரோட கீழே போன சீமான், இவரு 2.6 எடுத்த சீமான் 1.5 எடுத்த சீமான் 7% எடுத்தாரு. கமலஹாசன் 2.5 போயிட்டாரு. காரணம் களத்தை விட்டு ஓடுனது. இன்னொன்னு சொல்றேன்,
26 வரக்கூடிய மும்முனை போட்டியில என்டிஏ கேண்டிடேட் சீமான் நிதிஷ்குமார் மாதிரி மொழியால ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கான சான்ஸும் உண்டு. அப்படி வரும்போது சசிகலா சசிகலாவை மோடி கிராக் டவுன் பண்ணுவாருன்னு சொல்லும்போது சுப்பிரமணிய சாமி மறுத்து சொன்னேன், இல்ல கணேசன் ஜியை மறுத்து சொன்னேன், இவரு குருமூர்த்தி சத்திரியன் மறுத்து சொன்னேன். நான் சொன்னது நடந்தது. அது ஆர்த்தடாக்ஸ் பிராமின்ஸ் நான் ஜெயித்தது சோசியலிஸ்ட் பிராமின்களாலே தாங்க முடியல. ரகு அந்த லிஸ்டாங்கிறது 26 அவருக்கு உணர்த்தும். அந்த லிஸ்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. சீமானுக்கு இவர் கொடுக்கிற நம்பிக்கை சீமானுக்கு அவர் மேல இருக்குமான்னு தெரியல. இந்த அளவுக்கு அதாவது இந்த டிபேட் வந்து விஜய் ஏடிஎம்கேயோட சேர்ந்து திமுக எதிர்பாராங்கிறது. இதுல சீமான்ங்கிறவர் வந்து ஆஃப் கோர்ஸ் 8% வாங்கினாரு, யாருமே மறுக்கல, தனியா நின்னுக்கிறாரு. அவருக்கு இவர் கொடுக்கிற பில்டப் வந்து உண்மையிலே சீமான். அதுல என்ன பாயிண்ட், அதுதான் விஷயத்துல ஜெயித்தேன், நீங்க எல்லாம் தோத்தீங்க. ஆர்த்தடாக்ஸ் பிராமின் தோத்தது சோசியலிஸ்ட் பிராமினுக்கு தாங்க முடியல. என்ன சொல்ல என்டிஏவோட முதல்வர் வேட்பாளர் 26ல பார்க்கலாம். என்டிஏவோட முதல்வர் வேட்பாளர் திரு சீமான். நிதிஷ்குமார் 14% ஓட்டு எடுத்த பிஜேபி 8% ஓட்டு எடுத்த நிதிஷ்குமார ப்ரொஜெக்ட் பண்ணி பைபோலர் இருக்க கூடாது, காங்கிரஸுக்கும் லாலுக்கும் மல்டிபோலர் ஆகணும். மல்டிபோலர் ஆகுதுக்கு 8% வாக்கு எடுத்தவரை ப்ரொஜெக்ட் பண்ணாதான் கரெக்டா வரும். ஏடிஎம்கே விஜய் கூட்டணி குறித்து நீங்க பேசும்போது சொன்னீங்க அது வேணும், திமுக ஆட்சி பொறுப்புல அகற்றணும். சீமானுக்கும் குறைவாக வாக்கு சதவீதத்தை எடுப்பார்னு ஒரு பெர்செப்ஷன் விஜய் மேல இருந்ததுன்னா ஏடிஎம்கே அவ்வளவு மெனக்கிட போதா? விஜய் கூட்டணிக்கு மெனக்கிடுவாங்களா? நிச்சயமா கிடையாதுங்க. அவங்க இது பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ல மாயாவதி வந்து ஒரு முறை சிஎம்மா இருந்தவங்க, அங்க நிதிஷ்குமார் வந்து பல முறை சிஎம்மா இருந்தவர். அவங்க 4% ஓட்டாளர் எடுத்தாலும் 2% ஓட்டாளர் எடுத்தால் கூட அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது அந்த அளவுக்கு இருக்கிறது நிச்சயமாக அது ஒரு தனி அந்த ரீஜன்ஸ் படித்தா தான் நமக்கு அந்த அளவுக்கு தெரியும் என்று நான் கருதுகிறேன். இங்க இருக்கிற மேட்ரே தனிங்க. யார் சீமானுக்கு ஓட்டு போடுறா? அதிமுகவுக்கு பிடிக்காதவன், திமுகவுக்கு பிடிக்காதவன், பாக்கி இருக்கின்ற ஒரு கட்சியும் பிடிக்காதவன் யார் அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா இளைஞர் கூட்டம். அந்த இளைஞர் பட்டாளம் தானுங்க இன்னைக்கு விஜய் பின்னால் இருக்கிறது. சீமான் எத்தனை % ஓட்டு எடுப்பார் இந்த 2026ல பார்க்கலாம். 8% வரவே வராது. விஜய் இதுவரை தப்பா சொல்லிருக்காரு. எல்லா தடவையும் நான் கரெக்ட்டா சொல்லிருக்கேன். எல்லாரும் பேசணும். சீமான் விஷயத்துல 0 நான் சொல்றேன் 16. 2026ல சீமானுடைய 8% ஓட்டு குறையும். இல்ல விஜய்க்கு போகுமா அது? சீமான் வந்து பெரியாரை பத்தி பேசினது, இப்ப ஆஃப் லேட் அவருடைய கான்டாக்ட், இது எல்லாமே அஃபெக்ட் பண்ண போதுங்க. அவர் சீமான் கிட்ட என்ன பிரச்சனைனா அவர் யாரோடையுமே சேர முடியாது. சேர்ந்தா இவர் வந்து ஒரு ப்ராமிஸ்டு லேண்ட் காமிச்சிருக்காருல, ஒரு ஃபேண்டசி கிரியேட் பண்ணிருக்காருல, அதை நம்பி ஓட்டு போட்டவங்க எல்லாரும் போயிடுவாங்க. என்டிஏவோட முதல்வர் வேட்பாளர்னு சொன்னாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அடுத்த வருஷம் தான் தெரியும் ரகு. நான் நினைக்கிறேன் உங்களோட நினைக்கலாம். இல்ல நீங்க சொல்ற வருஷம் தான் தெரியும். இல்ல நீங்க சொல்ற கணக்கு ரொம்ப அவுட்லாண்டிஷா இருக்குன்ற. இல்ல அடுத்த வருஷம் தான் தெரியும். சசிகலா விஷயத்துல ஆர்த்தடாக்ஸ் பிராமின் தோத்ததுக்கு சோஷலிஸ்ட் பிராமின் தான் வருத்தப்படுறீங்க. இது எல்லா ஆதிவாரி கணக்கு இவர் எடுத்துவார் நினைக்கிறேன். எல்லாத்தையுமே ஒரு சாதி கணக்கு வச்சிருக்காரு. அது கரெக்ட்டா தான் பேசுறேன். ஆர்கேக்கும் பயில் சொல்லிடுறேன். ஆர்கேக்கும் பயில் சொல்லிடுறேன். சீமான் கொள்ளக்கூடிய ஓட்டு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்னு வரக்கூடிய ஓட்டு அல்ல. அவர் வரும்போது 1% ஓட்டு தான் எடுத்தாரு. இன்னைக்கு சீமான் வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கலைஞர் கொடுத்திருக்காரு, நான் பாராட்டுறேன், அவரை வணங்குறேன். ஸ்டாலினுக்கு தான் அந்த ஓட்டு போகும். எடப்பாடி கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கிறதுக்காக அதை சரிங்கிறாரு. ஜெயலலிதா எதிர்த்தாங்க. விஜய் அதுல எடப்பாடி கருத்துல தான் போவாரு, கூட்டணி ஆசைப்படுறாரு. சீமான் பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் என் தமிழ் மக்களுக்கு 5% உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு. சீமான் மட்டும்தான் அதை பேசல. அதிமுக திமுக வேணான்றவங்க சீமான் மட்டும்தான் வேணான்றவங்களும் சீமானுக்கு போறாங்க. தமிழ் தேசியம் அது அவர் கருத்து. அது அவர் கருத்து. நான் சொல்றேன்ல, பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கா சீமான் தான் நிற்கிறாரு. பஞ்சமர் நிலத்தை மீன் கிண்ணு சீமான் தான் சொல்றாரு. அது லெஸ்ஸின் பாம்டா இருக்கவங்களை வச்சு நாம என்ன செய்ய முடியும்?